வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் வருடம் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய அபரிவிதமான யோகங்களை பத்தி தாங்க சொல்ல போறோம். என்னங்கம்மா, ஆல்ரெடி 2026 பலன்கள் எல்லாம் முழுசும் நீங்க போட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு நானே பார்த்திருக்கேனே அப்படின்னு கேட்டா, ஆமாங்க, 2026 பொது பலன்கள் நாங்க போட்டுட்டோம். ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் ராகு பகவான் ரொம்ப இன்டென்சிஃபைடா நிறைய நல்லது செய்யதான் போறாரு. அதே மாதிரி சில பல காம்ப்ளிகேஷன்ஸும் கொடுக்க தான் போறாரு. அதை பத்தினது தான் இந்த பதிவு அப்படின்னு சொல்லலாம். ஏன் ராகுவை பத்தி தனியா போடுறோம், அதனோட தாத்பரியம் என்ன, எதனால போடுறோம் அப்படின்னா, ரொம்ப எளிமையான விஷயங்க. ராகு பகவான் பாருங்க, 23 நவம்பர்ல இருந்து 2 ஆகஸ்ட் 2026, அதாவது 23 நவம்பர் 2025ல இருந்து ஆகஸ்ட் 2 2026 வரைக்கும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்துல பாத்தீங்கன்னா டிராவல் பண்ண போறார். அதுக்கப்புறம் அவர் அவிட்டம் போயிடுவார். இந்த காலகட்டம் அவரோட ராஜ்யம் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும். நான் என்ன வேணாலும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு. கெடுக்கணும் அப்படின்னாலும் நான் எப்படி வேணாலும் கெடுப்பேன் அப்படின்ற மாதிரியே அவர் கெடுப்பார். புரியுதுங்களா? ஆக இந்த பலன்கள் பாருங்க, ரொம்ப நம்ம லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். அப்படின்றதுனால தான் இந்த பதிவு உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பதிவு, இந்த பலன்கள் நாங்க என்ன ஆஸ்பெக்ட்ல கொடுப்போம் அப்படின்னா 3 விதமா கொடுப்போம். புரியுதுங்களா? அதாவது குரு பெயர்ச்சிக்கு முன், குரு பெயர்ச்சிக்கு பின். குரு பயிற்சிக்கு முன் ராகு தன் சொந்த நட்சத்திரத்துல, குரு பயிற்சிக்கு பின் ராகு தன் சொந்த நட்சத்திரத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ராகு அதனோட நட்சத்திரத்தை விட்டு கடந்துட்டு அவிட்டம் போன உடனே ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்ற மாதிரி. இது 6/12/2026 தான் ராகு கேது பயிற்சி. அது வரைக்குமான பலன்கள். ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். நிறைய விஷயத்த நீங்க பேக்கப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வந்துடவும் முடியும். உங்க ராசிக்கு என்ன மாதிரி ராகு பகவான் பலன்களை கொடுக்க போறார், நேரம் வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்கள், கும்பத்துல ராகு. அது உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 12ஆம் பாவம். அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம். இங்க பாத்தீங்கன்னா ராகு பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு. குருனோட பார்வை இருக்கு. அப்ப 1/6/2026 வரைக்கும் எனக்கு என்னென்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்குங்க அப்படின்னு மீனம் கேக்குறீங்க அப்படின்னா, நிறைய மீனராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா வெளிநாடு போறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வருங்க. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நல்லது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பாருங்க ஆன்மீகத்துல நாட்டம். நாங்கள் பாருங்க தியான மார்க்கத்தில் போகணும்னு நினைக்கிறோம், பக்தி மார்க்கத்தில் போகணும்னு நினைக்கிறோம், அதே மாதிரி ஞான மார்க்கத்தில் போகணும்னு நினைக்கிறோம், தியானம் பண்ணணும்னு நினைக்கிறோம், யோகா பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல எனக்கு ஆழ்ந்த ஈடுபாடு வருது அப்படின்னு சொல்லலாம். சில அக்கல்ட் சயின்ஸ்லேயும் நிறைய பேருக்கு ஆழ்ந்த ஈடுபாடு வரும். நான் தந்திரா ப்ராக்டிஸ் பண்ணோம், நான் போய் பார்த்தீங்கன்னா சில சித்து விளையாட்டுகள்லாம் கற்றுக்கணும் அப்படின்னாமும் தோணும். கற்றுக்கிறது தப்பா ரைட்டா அது உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா கற்றுக்கோங்க, வேணாட்டி விட்டுருங்க. உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தோணும். ராகு உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பான் 12ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லலாம். தனிமையில தான் நான் வேலை செய்யணும், எனக்கு கூட்டத்தோட வேலை செய்யறது பிடிக்கல, தனிமையில வேலை செஞ்சு நான் பெரிய பார்த்தீங்கன்னா சாதனை செய்கிறேன் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ராத்திரியில் உட்காந்து மங்குன்னு சிஸ்டமில் வேலை செய்வாங்க. என்னடா இந்த பையன் செய்து ராத்திரி ஃபுல்லாக எதையோ ஒன்று பண்ணிங்குது அப்படின்னு பார்த்தா, அம்மா எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் இவ்வளோ காசு வந்துச்சுமா அப்படின்னு அம்மா கிட்ட கொடுப்பாங்க. அந்த மாதிரி தனிமையில் வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த தனிமையில் வேலை செய்கிற விஷயங்கள் நிறைய சக்ஸஸும் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் பாருங்க, எனக்கு என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்பட்டேன். நான் லேடி, எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 கலரில் டார்க் கலர்ஸில் 12 பட்டு புடவை வேணும், ஒரு 20 லைட் கலர்ஸில் 20 பட்டு புடவை வேணும் அப்படின்லாம் நான் ஆசைப்படுறேன். நான் வாங்கிக்கலாம். எனக்கு ஒரு பிளெயின் செட்டு, ஒரு கல் வச்ச நெக்லஸ் செட்டு, ஒரு பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லாக் செட் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த லாக் செட்டு மாதிரி வர்றது ஃபேஷன் ஜுவல்லரி வாங்கணும்னு நினச்சேன், எல்லாமே வாங்கிட்டேன். நான் கோல்டுலேயே இது அத்தனையும் வாங்கணும்னு நினச்சேங்க, வாங்கிக்கலாம். இந்த மாதிரிலாம் எனக்கு என்னென்னலாம் தேவைன்னு ஆசைப்பட்டனோ அத்தனையும் நான் வாங்கிட்டேன், வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய பேருக்கு அமைப்பு வரும். ரொம்ப சிம்பிளுங்க. எனக்கு ஜாக்குவார் கார் மேலே ரொம்ப நாளாக ஆசை. ஜாக்குவார் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த காலகட்டத்தில் நான் வாங்கிட்டேங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் வாங்கிட்டேன். பெருசாக எங்கள் ஹஸ்பண்ட் பேச்செலாம் நான் கேட்கணுன்ற அவசியமே இல்லை. எனக்கு என்னோட ஆசை தான் ப்ரையாரிட்டி அப்படின்ற மாதிரி தோணும். மீனம் பாருங்கள், எப்பயுமே கம்ஃபர்ட்டாக வாழணும்னு ஆசைப்படுவாங்க. மற்றவங்களோட ஒரு ஃபீலிங்ஸ்க்கும் ரொம்ப கன்சிடர் பண்ணக்கூடியவங்க, வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க, எப்பயுமே சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கக்கூடியவங்க. இப்போ எனக்காக நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஏன் செய்யக்கூடாது, செஞ்சுக்கோங்க, தப்பே இல்லை. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்னென்னலாம் ஆசையோ அதெல்லாம் நிறைவேற்றிக்கலாம். இப்படிலாம் ஒரு பெரிய ப்ளஸ் வரும்.
ஓகேங்களா? இதெல்லாம் தாராளமாக செஞ்சுக்கோங்க. ஜாக்வார் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா வாங்கிக்கோங்க, பென்ஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா வாங்கிக்கோங்க, உங்களுக்கு தனியாக 2 வீலர் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இந்த மாதிரிலாம் ஆசை எனக்கு இது வேணும், எனக்கு இது இருந்தால் நல்லா இருக்கும், எனக்கு நான் இவ்வளோ நாள் வந்து பாருங்க பியூட்டி பார்லர் போனதே இல்லை, இப்போ நான் பியூட்டி பார்லர் போகணும்னு நினைக்கிறேன், போங்க. என்ன நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், மாற்றிக்கோங்க. உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ செய்யுங்க, அது எல்லாமே நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம். ராகு கொடுக்கக்கூடிய நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஃபாரின் போகணும், நான் ஃபாரினில் போய் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்மா, நீ வந்து ஒத்துக்கலையோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைம்மா, நீ எனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பணும்னு நினைக்கிறேன், நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும்மா, எனக்கு தெரியாது, போகணும்னு ஆசைப்பட்டீங்களா போங்க, அம்மா கிட்ட சண்டை போட்டு போயிடுவீங்க. போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் ராகு ஏற்படுத்தி கொடுப்பான். இது 1/6/2026 வரைக்கும் உங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும், பெருசாக கவலைப்பட வேண்டாம், நியாயமாக ஆசைப்படுங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து 1/6/2026 ஆகஸ்ட் 2/2026 வரைக்கும் ராகு சதயத்திலே தான் டிராவல் பண்ணுறான். ஆனால் குருனோட பார்வை ராகு மேலே இல்லை. ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் பாவத்திலே தான் இருக்கா. அப்போ சில சேலஞ்சஸ் இருக்கும். என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் அப்படின்னா, நான் எவ்வளோ கையில் காசு இருந்தாலும் தங்காமே போயிடுதியா, நான் என்னமோ நல்லா சம்பாதிக்கிறேன்னா காசு தங்கவே மாட்டேன்தையா, நான் தான் பட்டு புடவையே எடுத்துங்கிறேன், அப்புறம் எங்கேருந்து தங்கும்? எடுத்துக்கோங்க, நம்ம சம்பாதிக்கிறது நம்மளுக்கு இல்லாமல் என்ன, அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு தோணும். அதே மாதிரி அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தோணும், நம்ம செய்வோம். நான் என்னமோ 2 பட்டு புடவை எடுக்கலான்னு போனேன்ப்பா, அங்கே போனால் எனக்கு 6 கலர் பிடிச்சிடுச்சு, 6 எடுத்துகிட்டு வந்தேன். 6 எடுத்ததோடு விட்டேன்னா வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அக்சசரிஸ்னு ஒரு 20 அக்சசரிஸ் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஒரு அமைப்பு. இந்த மாதிரி இதில் வந்து எனக்கு ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு நான் யோசிக்க வேண்டியதில்லை. எனக்கு திருப்பி ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லைன்னா நான் ட்ராப் ஆகிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது, ஒரு விதமான மனக்குழப்பம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது, ஒரு இனம் புரியாத பயம் எனக்கு தொடருதையா அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. ரகசிய எதிரிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க. ரகசிய எதிரிகள் எப்படின்னா, நான் ரகசியமாக ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தா அவங்க இப்போ ரகசிய எதிரிகளாக மாறிட்டாங்க. நான் ரகசியமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வைக்கலைங்க, நானே ஐயோ பாவம், சம்மந்தமே இல்லாமல் அவங்களா வந்து என் கூட பழகி அவங்களா இப்போ எதிரியாமாயிட்டாங்க அப்படின்ற அமைப்பு இருக்கலாம். எதிர் வீட்டுக்கார பொம்பளை எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க, என்னன்னே தெரியலிங்க, திடீர்னு நாங்கள் ஒரு கார் வாங்கினது அவங்களுக்கு என்னை பிடிக்கவே இல்லைங்க, முழுசும் எதிரியாகவே மாறிட்டா. நாங்கள் என்னமோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு டியூவை போட்டு கார் வாங்கி மாதம் கட்டுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், ஏன் இப்படி எதிரியாக மாறினாங்களே தெரியலையே. மறைமுக எதிரிகள், ரகசிய எதிரிகள் இப்படியெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, புரியுதுங்களா? நம்ம சட்டவிரோதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுதான் இங்கே மெயின். நான் ஒன்றுமே பண்ணலைங்க, நான் ஒரு பெரிய கன்சர்னில் ஒரு நல்ல ஒரு துறையில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் சார்ந்த அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கேன். எனக்கு கீழே நிறைய அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, அதில் ஒரு பொம்பளையும் இருந்தாள். அவகிட்ட நான் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தேன், நல்ல டீசெண்டாக தான் நடந்திருந்தேன். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவள் எனக்கு ₹1,00,000 காசு வேணும் அப்படின்னு கேட்டான். நான் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கேன், காசு வேணும் அப்படின்னு கேட்டான். நான் காசு கொடுக்க முடியாதுமா அப்படின்னோடனே போய் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அந்த ஆள் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாரு, என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. உடனே என் மேலே என்னோட போஸ்டிங்லேருந்து என்னை ரிசைன் பண்ணிவிட்டு என் மேலே ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் ஒரு பெரிய வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி மாற்றவங்க நிறைய பேர். ஸோ உங்களோட ஆப்போசிட் ஜெண்டரோட டீல் பண்ணுறீங்களா, கூட ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சு டீல் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப சேஃப். பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கவங்க நீங்கள் இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேமரா வந்து வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கணும், ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரிலாம் ட்ராப் ஆகும்போது நம்மளோட உறவுகள் நம்மளை விட்டு ரொம்ப விலகி போவாங்க, கை கொட்டி சிரிப்பாங்க, நம்மளை கேவலப்படுத்துவாங்க. நம்ம வந்து சமுதாயத்தில் கேவலப்படக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது வரும். நம்ம எல்லாரும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களோ அப்படின்ற எண்ணம் வரும். நிறைய பேர் பிரிஞ்சும் போயிடுவாங்க. நம்ம கூடவே இருந்தாலும் நம்ம பிரிஞ்சிருப்போம், அந்த பிரிவு உணர்வு அப்படின்றது நமக்கு அதிகமாகும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சஸ் ஜாஸ்தி இருக்குங்க. இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைம்மா இதெல்லாம் நான் ஆல்ரெடி மாட்டிட்டேன், அந்த ட்ராப்லேருந்து வெளியே வர்றதுக்கும் வழி உண்டு. சிலந்தி வலையாக இருந்தாலும் அதை அழகாக கட் பண்ணி வெளியே வந்துடலாம். அது வந்து எப்படி முடியும், ஏதா முடியும், உங்கள் சுய ஜாதகம் அதுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மாதிரி இது ஆகஸ்ட் 2/2026 வரைக்கும் இந்த மாதிரி பலன்கள் இருக்கும். ஆகஸ்ட் 2/2026 6/12/2026 வரைக்கும் இந்த பலன்கள் ஏற்படுத்தின இம்பேக்ட், அந்த காயம், அந்த ரணம், அதில் பட்ட வேதனையும் கஷ்டமும் இன்னும் தொடருதுங்க எனக்கு. அதுலேருந்து நான் முழுசும் மீண்டே வரலைங்க. சமுதாயத்தில் யாரையும் பார்க்க முடியலைங்க என்னால். யாரை பார்த்தாலும் என்னை கேலியாக வந்து பார்க்குற மாதிரியே இருக்குது, என்னை பார்த்து அவங்க கிண்டல் பண்ணுற மாதிரியே இருக்குது, என்னை கேவலமாக பார்க்குற மாதிரியே இருக்குது, இப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு தொடரும். 6/12/2026 மேலே நம்மளுக்கு ராகு கேது பயிற்சி ஆவாங்க. அப்போ நிறைய மாற்றங்கள் அப்படின்றது வரும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும். முக்கியமாக நான் அந்த ஆகஸ்ட் 2 வரைக்கும் சொன்ன பலன்கள் ரொம்ப ஞாபகமாக வந்து டீல் பண்ணுங்கள். ஆல்ரெடி ட்ராப்னாலும் அதுக்கு தீர்வும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான கோச்சார பலன்.
இப்போ இந்த பதிவை பார்த்துருக்கவங்க, ஆமாம்மா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவ்ல சேலஞ்சஸ்ல சொன்னதுல ஒன்றுத்துல நான் ட்ராப் ஆகியிருக்கேன், அப்பப்போ சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் ட்ராப் ஆகியிருக்கேன், பெரிய காம்ப்ளிகேஷன்ல மாட்டியிருக்கேன், இல்லை வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன், லைஃப்ல இந்த காலகட்டத்தில் இது செய்யலாமான்னு யோசிக்கிறேன், கோர்ட்டு கேஸு பிரச்சனை, எனக்கு பாருங்க டிவோர்ஸ் பிரச்சனை, திருமணம் பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணா தீர்வு கிடைக்கும், என்கிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.